அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று 28ஆம் தேதி 7வது மாதம் 2017 வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளி, 2வது வெள்ளி. ஆடி வெள்ளி. இளங்கொண்ட அண்ணாமலை மீண்டும் இத்தனை மணிக்கு காலையில் மணி 6:30 மணிக்கு இவங்க கூட தொடர்பில் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள், இந்திய மக்கள் தன்னை நம்புறதோட மற்றவங்க தான் ரொம்ப நம்புறீங்க. ரொம்ப பேர் இருக்கீங்க. அதே போல் உங்களை நம்புறதோடைய கடவுள் உங்களுக்கு வந்து அழகான எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. கை கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு, மூளை கொடுத்துருக்காரு. அது கூட யூஸ் பண்ணாமல் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க ரொம்ப நம்புறீங்க. அதாவது இப்போ இடையில வந்து நான் ஹைலைட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் முத்தையா, அதாவது உண்மையான பேர் வந்து தஜுடீன். டாக்டர் முத்தையா அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவருடைய சகாக்கள் மொத்தம் 4 பேர், அவங்களே அரெஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப பெரிய எச்சரிக்கைங்க. மின்னல் எஃப்எம் அப்புறம் அடுத்தது எஸ்த்ரோ, இந்த எண்கணிதம் சொல்லி நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க டிவிலையும், உங்களோட எஸ்ட்ரோலையும், உங்களோட ரேடியோலையும். ஒரு விசாரிக்கவே மாட்டீங்களா? இவெல்லாம் யாரு? இவன் வந்து உண்மையிலே ஒரு ஹிந்துவா? அவன் ஹிந்துவோட பேர் வச்சுதான் உங்களுடைய ரேடியோ சேனல்லையும் எஸ்ட்ரோலையும் பேசிட்டு இருக்கான். ஓகேயா? மின்னல் எஃப்எம், நீங்க அவனோட ஐசி கூட செக் பண்ணலையா? அவன் பேர் வந்து தஜுடீன் இல்லையா? ஸோ மின்னல் எஃப்எம் நீங்க ஒரு மலேசியாலே ஒரு ஒரு அரசாங்கத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு வானொலி நிலையம். இது கேட்டுருக்க மின்னல் எஃப்எம் யாரோ இருந்தீங்கன்னா தயவுசெய்து டேக் பண்ணுங்க. அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? மக்கள் உங்களை ரொம்ப நம்புறாங்க, ஆனா நீங்க மக்களை ஏமாத்திட்டீங்க. உதயா தஜுடீனுடைய நிகழ்ச்சியை போட்டு மக்கள் மில்லியன் கணக்கில் ஏமாந்துருக்காங்க. அவங்ககிட்ட மில்லியன் கணக்கில் ஏமாந்துருக்காங்க. நம்ம சொல்றோம், நம்ம இந்திய மக்கள் ஏழை மக்கள் அப்படி சொல்றோம். 5 லட்சம் வழியெல்லாம் ஏமாந்துருக்காங்க. அவங்ககிட்ட 5 லட்சம், 500,000, 560,000, 340,000. என்கிட்ட இப்போ வந்து மொத்தம் 50 பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 50 பேரும் இப்போ நாடு தழுவிய அளவில் அவன் மேல வந்து ரிப்போர்ட் போடுறாங்க. ஸோ மக்களே, உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்க திறமை மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் அப்படியே அவங்களை கை விட்டுருவாரு. உங்களுடைய பெயர் மாத்திரம் உங்களுடைய விதி மாறும்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து அது உண்மையே கிடையாதுங்க. உங்க பேர் மாத்தினா விதி மாறிடுமா? பேர் மாத்தி வீட்டிலே உட்காந்துருந்தா வீட்டில் கொட்டுன்னு கொட்டுமா? காசு கொட்டாதுங்க. உழைக்கணும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் புத்தியை யோசிங்க, புத்தியை பயன்படுத்துங்க, யோசிச்சு பாருங்க. நல்லா படிங்க, நல்லா படிச்சுட்டு நல்ல உத்தியோகத்தில் நீங்க நல்லா பண்ண வருமானம் கண்டிப்பா வரும். யாரும் ஏமாத்தாதீங்க. ஏமாத்தணும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுங்களா? முத்தையா அவன் ஜெயிலில் இருக்கான். இப்ப ஓகே, ஜெயிலில் இருக்கான். கண்டிப்பாக அவங்ககிட்ட ஏமாந்தவங்களுடைய பணத்தை மீட்டு தருவதற்கு நாங்கள் ஒரு டீமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த பணம் மீட்டு தரப்படும். இந்த வெள்ளிக்கிழமை அவங்ககிட்ட எல்லாத்துக்கும் சொல்லிக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்யறாங்க இந்த நாட்டில். ஸோ தயவு செய்து ஏமாறாம இருங்க. நீங்க கொஞ்சம் தூங்கும் போது நம்மளுக்கு பாடையே கட்டிடுவாங்க இந்த நாட்டில். உலகத்துல நீங்க அசையாம தூங்கிட்டே இருந்தீங்க வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா செத்து போயிடும் சொல்லி பாடையை கட்டிடுவாங்க உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து கால் ஆட்டிக்கிட்டே படுங்க, தூங்கும் போது கால் ஆட்டிக்கிட்டே தூங்குங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் முடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஓகே. ஸோ இத்தனை மணிக்கு நான் வீடியோ செய்யறதுக்கு சில பேர் கேட்கல, என்னடா இத்தனை மணிக்கு வீடியோ செய்யறாங்க? திடீர்னு முழுப்பு வந்துருச்சுங்க. இது கொஞ்சம் கூட அது ஜீர்ணிக்க முடியல. 6 அறிவு படுத்த மனிதன் உங்களுடைய விதியை மாத்திரானா, அந்த 6 அறிவு படுத்த மனிதன் அதையும் நம்புறானா, எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பேர் இது மட்டும் இல்லைங்க, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த ஆள் மேல வந்து 2 attempt to rape கேஸ் இருக்கு. ஒரு தகப்பனார் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை இல்லை. அவன் சொல்றாரு, என் பிள்ளையோட மானம் போயிருங்க. அப்ப நான் கேட்டேன், உங்க மகளை வந்து எவனாவது ரேப் பண்ணா கூட பேசாம தான் இருப்பீங்களா? அப்ப எங்க போச்சு நம்ம சமூக உணர்வு? அவர் மேல தவறு இல்லை, ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு சமூகத்துல இருக்கோம் நம்ம. சோ இன்னொரு தகப்பனார் கண்டிப்பா வந்து என்னோட மகளை வந்து நான் ஹைலைட் பண்ணுவேன். அந்த பிள்ளைக்கு இப்போ வந்து 18 வயசு. இந்த முதையாவும் அவருடைய சகாக்களும் வீட்டில் பூஜை பண்றேன்ட்டு அந்த பிள்ளைய நாசமாக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. இது கண்டிப்பா ஹைலைட் ஆகும். தயவுசெய்து இதுக்கு அந்தாண்ட எவன் வந்தாலும் உங்க பேரை மாத்திரேன், உங்க ஊரை மாத்திரம் அப்படின்னா அடிச்சு விரட்டுங்க உங்க வீட்டுல இருந்து. நான் சொல்றேன், பேரை மாத்திரேன், ஊரை மாத்திரேன், உங்க அப்பா வச்ச பேரை மாத்திரன்னு சொன்னா இவன் யாரையா உங்க அப்பா வச்ச பேரை மாத்துறதுக்கு? அது மட்டும் இல்லாம ஜேபிஎன்ல போயிட்டு பேர் ஐசியை மாத்தணுமா? ஐசியை மாத்தினா வீட்டு கொட்டுமா காசு? உழைக்காம ஒண்ணுமே நடக்காதுங்க. மந்திரத்தால் மாங்காய் கீழே உழுவாதுன்னு சொல்லுவாங்களே, அதே போல தயவுசெய்து இந்த மாதிரி திருட்டு கபோதிகளை நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.